2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கிற ஜெயிக்கா? இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக? அதிமுக. அதிமுக. எதனால? நம்மளுக்கு அதுதான் எப்பயுமே அதிமுக தான். காரணம் எதனால? காரணமா? காரணம் என்ன, அம்மா போட்ட திட்டத்தெல்லாம் இவங்க எதுவுமே அமல்படுத்தலை. ஏழைங்களுக்கு போல திட்டமெல்லாம் எதுவுமே அமல்படுத்தலை. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லதா கெட்டதா? அது கெட்டது. எதனால? வாங்கக்கூடாது, ஓட்டுக்கு பணமே வாங்கக்கூடாது. ஓட்டு பழகிடுச்சு. இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறது வாங்குறது நல்லதா கெட்டதா? நாங்க எதிர்பார்க்கறதுல கடமை ஓட்டு போடுறது, அது போடுறோம். சரி, அன்னைக்கு 26ல உங்க ஆதரவு யாரு? திமுக, அதிமுக, புதுசா தாவேக்க விஜய் வந்திருக்காங்க. உங்க ஆதரவு யாரு? யார் வந்தா ஆட்சி நல்லா இருக்கும்? யாராச்சு? என்னோட ஆதரவு நான் ஏற்கனவே திமுக தான். நாங்கள் அதுதான் ஓட்டு கொடுங்க. எதனால திமுக? அப்போதே திமுகவில் தான் இருக்குங்க. திமுகவில் தான் இருக்கிறேன். அதனாலன்றதில்ல, நான் எப்போ ஆரம்பத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் கேட்டுருந்தேன்னா கேளு. எம்ஜிஆர் இருக்குது எம்ஜிஆர். அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா பின்னாடி நான் விஜய் வச்சுருந்தேன். இது திமுகவுக்கு தான். உங்க ஆதரவு யாரு? நம்ம கலைஞர் தான். கலைஞர். எதனால உங்களுக்கு? நாங்கள் வழிமுறை அதுதான் போட்டுருவோம். அப்போ கரெக்டாக நம்ம போடணும். இன்னும் 10 மாசம் எலெக்ஷன் இருக்கு. உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, புதுசா தாவேக்க விஜய் இருக்காங்க. விஜய்க்கு. எதனால? வந்தா நாட்டுக்கு நல்லது செய்வாரா? 3வது வருஷம் வந்தா இவங்கெல்லாம் ரொம்ப பரம்பரையாக வருவாங்க. அவங்க இப்போ 3வது மனுஷன் வந்தா ஒரு நாட்டுக்கு நல்லது நடக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கம் மனசு இருக்கு ஜனத்துங்களுக்கு, இல்லையா? எல்லாருக்குமே இருக்கிறது வேண்டியது தானே. அதனால விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லதா கெட்டதா? கெட்டது தான் அது. ஏன்னா வாங்கக்கூடாது. நம்ம காசு நாமளே விற்கிறோமா, நம்ம ஓட்டு நாமளே விற்கிற மாதிரி நாட்டில் இவ்வளோ விவரம் தெரிஞ்சும் அதை வாங்குறது தவறு தான். வாங்கக்கூடாது. எனக்கு மனசாட்சிக்கிறவங்க காசு ஓட்டு வாங்காமல் ஓட்டு போடுறது நல்லது. ஏன்னா நம்ம காசுக்கு விற்ற மாதிரி ஆகிடுது. அவங்கள எதுவும் கேள்வி கேட்க முடியாது. வேற அவங்க சொல்ற மாதிரி ஆளுங்க இல்லை. எப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா ஒருத்தர் குறிப்பிட்டு இருப்பாரு. அவரெல்லாம் வந்து வேலை முன்ன பின்னா இருக்கு. 10 பேர் வேலை செய்யறவங்க தான். விஜயா இருக்கட்டும், மற்ற கட்சியாக இருந்தாங்க. இன்னைக்கு சமுதாயத்துக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு இப்போது இருக்கிற ஆள் ஸ்டாலின் ஒருத்தர் தான். இந்த அனுபவம், இந்த மேனேஜ்மெண்ட் பண்றது, அந்த அடிப்படையில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது. ஓட்டு பணம் வந்து வாங்கவே கூடாது. அது நாங்கள் வாங்கிறது உண்மையாலும் இந்த டிவி சொல்றதுல அவங்க கொடுக்குற 1000 500 வச்சு நாங்கள் போடுறோம். அதை வச்சு எத்தனை நாளைக்கு அது ஜனங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி கேள்விக்கு இதுதான். இன்னைக்கு நிர்வாகம் பண்றதுக்கு இந்த கம்பெனி உதாரணம் சொன்னால அந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச தான். அது பின்னாடி பணம் அமுக்குறவங்களும் அவரு தான். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? பாய் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா பேசல. அமுக்குறவங்களும் அவங்க தான். 10 ரூபா செலவு பண்ணி கோடி ரூபாய் அமுக்குறவங்க அவங்க தான். இதுல வந்து ஜனங்க புரிஞ்சு கொஞ்சம் இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த விஜய் எடுத்துன்னு வந்தா விஜய்க்கு ஒன்றும் அனுபவம் கிடையாது தான், இல்லைன்னு சொல்ல. அவருக்கு வந்து சினிமா துறையில் அனுபவம் இருக்கணும். இருந்தா 3வது கட்சி வந்தா மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்ற ஒரு நினைப்புல சொல்றாங்க, இல்லையா? இவங்கெல்லாம் அனுபவசாலிங்க தான். 50 ரூபா செலவு பண்ணி 50 கோடி அமுத்துறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த பரம்பரையை போட்டுன்னு வரது மாற மாட்டாங்க. இப்போ அவருடைய ராசிக்கு கொஞ்சம் போட்டால் அவருடைய நசிப்புக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது செய்யணும். போடுறது பெருசில் மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்ல பேர் வாங்கிக்கணும். அதுதான் உண்மை. உங்கள் ஆதரவு யார்? ப்ரோ, நான் சென்னையில் சேர்ந்து விஜயோடைய தளபதியோட ஃபேனு தான். இதனாலே பார்க்கலாம் ப்ரோ, 26ல் மாற்றம் வரும். வாய்ப்பு இருக்குது, நிறையவே இருக்குது. பசங்க சப்போர்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது எல்லா இடத்துலையுமே. அந்த வே ஸ்பாட் ஆனால் கண்டிப்பாக விஜய் தான். ஆமாம் ப்ரோ, கன்ஃபார்மாக ப்ரோ, மாற்றமே இல்லை. எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் ப்ரோ. செட்டிங் எல்லாம் எல்லாமே பண்ணியாச்சு. ஸ்ட்ரைட்டாக ஸ்பாட்டு தான். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்க அதெல்லாம் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க ப்ரோ. நம்ம பசங்கிட்ட எல்லாரும் தான். இல்லாதப்பட்டவங்க வாங்கலாம் ப்ரோ, கன்ஃபார்மாக வாங்கலாம். அதுக்குன்னு உதவி பண்ணலாம். இருக்கு, பார்க்கலாம். 26ல் கண்டிப்பாக இருக்கும். இப்போ சிஎஸ்கேல மாற்றம் இது மாதிரி அப்புறம் இருக்கும் அந்த பக்கமும். என்ன சொல்கிறீங்க? உண்மை தானே? பார்க்கலாம் ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. கேளுங்க, அவங்கலாம் வந்து உங்க ஆதரவு யாருக்கு? விஜயா இல்ல திமுக, அதிமுக? டிவிக்கு தான். எதனால?
ஏன்னா நான் ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து நான் எப்பவுமே தளபதி ஃபேனு. சம்திங் ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாகும்னா கண்டிப்பாக தளபதிக்கு போடலான்ட்டு. தளபதி தானே எங்களுக்கு உண்மையான வார்த்தை. உங்ககிட்ட கேட்கும்போது அங்கே சொல்லி நீங்க சொன்னாலே அவர் சொல்றது உண்மைதான். ஒரு நல்ல ஒரு புது மாற்றம் வரணும் இல்லை ப்ரோ, நல்ல ஒரு ஆட்சி வரணும், நல்ல ஒரு புது மாற்றம் வரணும். டிவிக்கே தான் நல்ல ஒரு ஆட்சி வரணும், புது ஆட்சி வரணும், எல்லாம் மக்களுக்கு வந்து நல்லா பண்ணணும் அவர் வந்து. அதுதான் 100% அவர் தானா. டிவிக்கே தான் அதான் அவங்க சொன்னது தான் மாற்றத்துக்கு. டிவிக்கே தான் மாற்றத்தை நோக்கி ஒரு பயணம். ஏடிஎம்கேல எல்லாரும் ஒரு புது மாற்றம் வரணும்னு ஒரு நல்ல புது ஆட்சி வந்தா தப்பு இல்ல, ஒரு தாட்டி பண்ணி பாப்போமே, தப்பு இல்ல. புது ஆட்சி வரணும், மக்களுக்கு நல்லது என்ன செய்வார். சொல்றேன், பணத்தை பார்த்துட்டு ஒண்ணு மனசை மாத்த கூடாது. இன்னொரு ஆட்சி வந்து இன்னொரு ஆட்சி மக்களுக்கு நல்ல பேர் வாங்கணும்னா மக்களுக்கு நல்லது செய்யணும். விட்டு கொடுத்து மக்களுக்கு நல்லது செய்யணும். என்ன ஜெயலலிதா அம்மா அவ்வளவு வச்சு என்ன வாரினு போச்சு, எடுத்து போய் கடற்கரை தானே போட்டாங்க. அது மாதிரி இவங்களுக்கும் இவங்க நல்லதை செஞ்சு நல்ல பேர் மட்டும் வாங்கிட்டு போகணும். அதான் எல்லாருமே ஜனங்க விரும்புறாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லதா கெட்டதா? நிறைய பேர் கொடுக்குறாங்க. கொடுக்காம கொடுத்தாலே எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு வந்து இது தளபதி வந்து எங்களுக்கு 100% எனக்கு தெரிஞ்சு வாங்குறதெல்லாம் தப்பு இல்லை ப்ரோ. வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு நீங்க ஓட்டு வேணும் நீங்க போட்டுருங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வாங்கிக்கோங்க, அந்த காசு எல்லாம் வாங்கிக்கோங்க. ஆனா அந்த காசை வாங்கிட்டு நேர்மையா நீங்க யாருக்கு போடுறீங்க மாற்றத்தை உண்டாக்கி நீங்க போட்டுருங்க. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. தெரியவே தெரியாது மாறும்னுட்டு. ஆனா வந்துச்சுன்னா நல்லதான். வந்தது பெருசு இல்ல, மக்களுக்கு நல்லதை செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு தானே கிடைக்க போகுது. ஆமா, ஆனா விடமாட்டாங்க, மக்களுக்கு விடமாட்டாங்க தான். பரம்பரையா வாழ்றவங்க விடமாட்டாங்கன்றது ஜனத்தங்களுக்கும் தெரியும். வேற ஒண்ணு கிடையாது. இருந்தாலும் மாற்றம் கொண்டு வரணும்னு மக்கள் நினைச்சாங்கன்னா மக்கள் திரும்ப மகேச தீர்ப்பு செய்வாங்க இல்லையா? ஒரு இப்போ எங்க மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணுவோம், இவர் வரணும் மக்களுக்கு நல்லது செய்யுங்க 10 பேர் சேர்ந்து சொன்னா அவரும் வரைக்கும். அது மாதிரி மக்களுக்கு இவர் சொல்றாரு நல்லது செய்யணும், மக்களுக்கு நான் செய்யறேன், அந்த பேரை காப்பாற்றி அவர் செய்யணும். ஆதரவு வந்து ஏடிஎம்கே, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு. எதனாலன்னா மக்கள் முன்ன இருக்கிற ஆட்சிக்கு இப்போ இருக்கிற ஆட்சிக்கு எவ்வளோ இதே இருக்குது. இதெல்லாம் அவ்வளோ சரியில்லை. அந்த ஆட்சியில் எடப்பாடி ஐயா அவர்கள் நல்லா பண்ணாரு. இப்போ இருக்கிற ஆட்சியில் ஒன்றும் இல்லை. சொன்னாங்க ஆனால் செய்யலை. சொன்ன வாக்குறுதி ஒன்றும் நிறைய இல்லை. ஏதோ 1-2 பண்ணாங்க, அதுவும் கரெக்டாக பண்ணலையே. மக்கள் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லாதவங்கிறாங்க. அன்றைக்கி என்ன சொல்லி ஓட்டாங்கன்னா எல்லாருக்கும் கார்டுக்கு ஊக்கத்தொகை 500 சொன்னாங்க. அது யாருக்குமே சரியாக போகலை. இருக்கிறவங்க தான் போகிறது, இல்லாதவங்களுக்கு யாருக்கும் போகாது. அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அந்த ஆட்சியில். நிறைய இடத்துல பெண்கள் அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அங்கங்கே இந்த போதைப் பொருள் அந்த மாதிரி ஈடுபாடு நிறைய நடந்திருக்கு. ஸ்கூல் பசங்க அதிகமாக கெட்டதே இதனால தான். இந்த ஆட்சியில் வந்து போதைப் பொருள் அதிகமாக குட்கா அது மாதிரி தடைன்றாங்க, ஆனால் தடை செய்யலை. எல்லாம் அவங்க கேட்டால் அவங்க பிராண்டேன்றாங்க, அவங்களதே கம்பெனி அவங்க இது சொல்கிறாங்க. ஆனால் ஆட்சி மாறி திரும்ப அனைத்து அண்ணா திராவிட வந்தால் ஆட்சி நல்லா செயல்படுத்தும். அந்த ஸ்கூல் பசங்க நல்லா இன்னும் நல்லா படிப்பாங்க, நல்லா வரலாம். நான் அந்தளவுக்கு இந்த ஆட்சியில் அவ்வளோ செயல்படுத்தலை. சொன்னதே செய்யலை. சொன்னது கரெக்டாக சொல்லி ஓட்டு வாங்கி தான் இருக்கும். சொல்லாதே சொல்லி நடக்கிறத சொல்லியிருந்தா கூட இருக்கும். நடக்காதெல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டாங்க. அதுதான். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லதா கெட்டதா? அது இப்போ இருக்கிற சூழ்நிலை நிறையா வந்து ஒரு சுமார் இப்போ பணம் இருக்கிறவங்கிறாங்க, இல்லாதங்கிறாங்க. கொடுத்தா வாங்குறாங்க. மக்கள் வந்து அவங்க தெரியும் யாருக்கு போடணும் எதுக்கு போடணும்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ கொடுக்காம யாரும் வாங்காமல் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் பணம் இல்லாத சூழ்நிலையில் வாங்க தான் வாங்கணும், வாங்குறாங்க. ஆனால் மக்கள் தெரியும் யாருக்கு ஓட்டு எப்படி போடணும், யார் நான் வந்தால் நல்லா செய்வாங்க. அதான் மக்கள் பார்த்தாங்க, சரி இவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு இவங்க பயன்படுத்தலை. அவ்வளோதான். ஓகே.